ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. அரிசி மாவை வச்சு மோர்களி ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மோர்களி செய்ய போகிறோங்க. அரிசி மாவை வச்சு மோர்களி செய்ய போகிறோம். நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிற அரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, கடையில் வாங்கினது, வீட்லேயே அரைச்சது எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டால் அதுக்கான அளவெல்லாம் இப்போ நான் சொல்கிறேங்க. இப்போ நான் செய்ய போகிறது 2 கப்புக்கான அளவு. ஆனால் உங்களுக்கு கரெக்டான அளவு சொல்லணும் அப்படிங்கிறக்காக ஒரு கப்புக்கு நான் சொல்கிறேங்க. ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டிங்கன்னா 1.5 கப்பு தயிர் எடுத்துக்கணும். நல்லா புளிச்ச தயிர் எடுத்துக்கணும். 1.5 கப்பு தண்ணி தேவைப்படுதுங்க. தண்ணி தயிர் சேர்த்தி மொத்தம் 3 கப்பு. ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 3 கப்பு தண்ணியும் தயிரும் கலந்து 3 கப்பு. 1.5 பாதியாக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய். நீங்கள் இதுக்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மோர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், இதுதாங்க தேவையானது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த தயிரை, தண்ணி, அப்புறம் அரிசி மாவு 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நாம் அளவாக எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப்பு சேர்க்கறதுனால எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்தியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிரும் அதே மாதிரி தான் 2 கப்புக்கான அளவு. இப்போ இது நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம தாளித்த உடனே இதை கொட்டி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மோர்களிக்கு நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோங்க. இப்போ மோர்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் ஓரளவு தாராளமாகவே பிடிக்குங்க. இப்போ நான் சொல்கிற அளவு கரெக்டாங்கிறத விட அப்பப்போ பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. ஒரு செகண்ட் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாயில் சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் ஃப்ளேவரில் நம்ம மோர்களி சூப்பராக இருக்குங்க. அதனால் ஓரளவுக்கு பெருங்காயத்தூள் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய், மோர் மிளகாய் கூட சேர்த்திக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நம்ம மாவு கரைச்சி வச்சோம், அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி எல்லாம் நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா, அப்போ கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நல்லா கிளறின உடனே டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சேர்க்கிற தயிர் புளிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரெசிபி டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிட்டிங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்திக்கலாங்க. கரைச்சி வச்ச மாவை கிளறி சேர்த்துக்கலாங்க. ஒரு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த அளவுக்கு இப்போ கெட்டி ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இந்த அளவுக்கு உப்புமா மாதிரி ஓரளவுக்கு கெட்டியான உடனே குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் கிளற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு, அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் உள்ளே எல்லாம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மோர்களி அதில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் எடுத்திங்கன்னா அது கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் டைரெக்டாக தான் செய்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். பாருங்கள், கெட்டி ஆகிட்டே வருது. எண்ணெய் அப்பப்போ ஊற்றுனங்க, அப்போ தான் இந்த மோர்களி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டி ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. கடைசியாக ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இப்படி
இப்படி நம்ம இப்போ நம்ம கிளறும்போது கஷ்டப்பட்டு தான் இப்போ கிளற மாதிரி இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்படி அப்படின்னா நல்லா சொல்லலுங்க, பால் மாதிரி ஒட்டாமல் வரும். அதுதான் பக்குவம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயும் சேர்க்கணுங்க. அப்புறம் கையை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இப்போ இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணுங்க. நான் சிகப்பு மிளகாய் சேர்த்ததுனால கலர் ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் டல் கலராக இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறிட்டு வேக விடலாங்க. நடுவில் இந்த மாதிரி கிளறிக்கலாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்பப்போ எண்ணெய் ஊற்றி கிளறினா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பப்போ அந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நம்மளோட களியோட டெக்ஸ்சர் கரெக்டாக வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நடுவில் கிளறும்போது ஒவ்வொரு கரண்டி சேர்க்கணுங்க. ஒட்டாமல் வரணும். கரெக்டான டெக்ஸ்சராக சரியாக வேகணும்னா இப்படி தாங்க செய்யணும். சரி, வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே சொல்லண்டு பால் மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறணும். ஆறினா தான் இன்னும் திக்கு ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம தட்டுறதுனாலும் தட்டி வச்சுக்கலாம், இல்லாட்டி பீஸாவும் கட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட மோர்களி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம தட்டிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் தான் தொட முடியும். இப்போ நான் தட்டிட்டு காமிக்கிறேங்க. டேஸ்டியான அமர்த்தப்பழம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வைஷ்யாஸ் அமர்த்தப்பழம்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லோரும் மோர்களி அப்படின்னு சொல்லுவோம். மோர் இருந்தால் மட்டும்தான், அதுவும் புளிச்ச மோர் இருந்தால் தான், புளிச்ச தயிர் இருந்தால் தான் இதை செய்ய முடியுங்க. அந்த தயிரோட டேஸ்ட்டில் தான் இந்த ரெசிப்பியே செமையாக இருக்குங்க. புளிக்காத தயிரை வச்சுட்டு நம்ம இதை செஞ்சோம்னா இந்த டிஃபன் வரும், அதாவது கரெக்டான டெக்ஸ்சரில் தான் வரும். ஆனால் அந்த புளிப்பு அப்படிங்கிற டேஸ்ட்டே அந்த ரெசிப்பியில் இருக்காதுங்க. அதனால் ஒரு 2 நாள் 3 நாள் புளிச்ச தயிராக இருந்தால் எடுத்து செய்யுங்க. நீங்கள் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தயிர், நல்லா புளிச்ச தயிர் 1.5 கப்பு, 1.5 கப்பு தண்ணி, மொத்தம் 3 கப்பு தயிரும் தண்ணியும் சேர்த்து கலந்தது நம்ம அரிசி மாவில் நல்லா கரைச்சி வச்சுட்டு அப்புறம் தாளித்த உடனே இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா கிளறணுங்க. கிட்டத்தட்ட மோர் ஹல்வான்னு கூட சொல்லலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இப்படி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இதை நம்ம இதுலேயே புளிப்பு காரமெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம்னா பெருங்காய பொடி நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாவடுவோட தண்ணி, மகாளிக்கிழங்கோட தண்ணி, இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.